கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி கடந்த கால வினாத்தாள்கள் அதுல 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வியை நாங்க பார்க்க போறோம். அதுல பாருங்க 2019ஆம் ஆண்டு 7வது கேள்வியாக வந்திருக்குது. இந்த கேள்வியை வாசிப்போம். ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தினமும் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் ஈடுபட்டு கொண்டு பயிற்சி பெறுகின்றார். இதற்காக அவர் முதலாம் வாரத்தில் 105 நிமிடங்களையும் 2ஆம் வாரத்தில் 119 நிமிடங்களையும் செலவிடுகிறார். ஒவ்வொரு வாரமும் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் போது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றன. இக்கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசத்தை காண்க. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 2020க்கு பிறகு 25 வரைக்கும் தொடர்ந்து 6 வருஷம் முதலாவது கேள்வியாக முதல் 3 உறுப்புகளின் முறையே எழுதுகன்னு சொல்லி இடம்பெற்றிருந்தது. 2019 பொது வித்தியாசத்தை காண்ற கேள்வி இருக்கு. அப்ப இதுல பாருங்க, கீதா, விளையாட்டு, உடற்பயிற்சி, நிமிடம்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதலாம் வாரத்தில் 105 நிமிடம் பிராக்டிஸ் பண்றாங்க. இது என்ன தரவு? என்ன சொல்லப்படுது? முதலாம் உறுப்பு 105. 2ஆம் வாரத்துல 119 நிமிடம் செலவிடுகிறார். என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? 2ஆம் உறுப்பு கேட்டிருக்கு. அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க, இவ்விருத்தியின் பொது வித்தியாசத்தை காண்க. பொது வித்தியாசத்தை நாங்க எப்படி காண்றோம்? அவ்வளவுதான். 2ஆம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிச்சு விட்டா பொது வித்தியாசம் வரும். என்ன? அப்ப 2019ஆம் ஆண்டு சரியா 7வது கேள்வியா வந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு சரியா? ஓகே. அதுல முதலாவது கேள்வி ரோமன் இலக்கம் 1 சரியா? அதுக்கு முன்னுக்கு அந்த தொடர் எழுதிக்கணும். முதலாம் உறுப்பு சரியா? தரப்பட்ட தரவு முதலாம் உறுப்பு முதலாம் வாரம் 105 நிமிடம் பிராக்டிஸ் பண்றோம். அதுக்கு பிறகு 119 நிமிடம். அப்படியே ஒரு கூட்டல் விருத்தியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டல் விருத்தி. அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் காண்றதா முதலாவது கேள்வி. அப்ப பொது வித்தியாசம் சொன்னா டி என்று குறிக்கப்படும். பொது வித்தியாசம் சொன்னா அந்த தொடர்ல 2ஆம் உறுப்புல இருந்து கூடினில இருந்து குறைஞ்ச கழிக்கிறது பிள்ளையா வழங்கக்கூடாது. சில பிள்ளைகள் அப்படி செய்யறது. இப்ப 10, 7, 4 சொல்லி ஒரு கூட்டல் தொடர் இருந்தா 10ல இருந்து கழிச்சு 3 போறது பிள்ளையா போடுறது. 2ஆம் உறுப்புல இருந்துதான் முதலாம் உறுப்பை கழிப்போம். அதை மறக்கக்கூடாது. அப்ப 119 மைனஸ் 105 எத்தனை? 14. பொது வித்தியாசம் 14. பொது வித்தியாசம் 14. ஓகேவா? 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2வது கேள்வி, அவர் 7ஆம் வாரத்தில் பயிற்சிக்காக செலவிடும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. என்ன கேள்வி பிள்ளைகள் இது? என்ன கேள்வி? 7ஆம் உறுப்பு காண்க. 7ஆம் உறுப்பை காணட்டாம். 7ஆம் உறுப்பை காணட்டாம். இதுல இந்த தொடர்ல சரியா? இந்த தொடர் அப்படியே போகுது சரியா? இது முதலாம் உறுப்பு. 105 முதலாம் உறுப்பு T1. 119 என்ன? T2. அப்படியே அடுத்த உறுப்பு 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு அப்படியே போயிட்டு 7ஆம் உறுப்பு எவ்வளவு கேட்டிருக்காங்க. 7வது வாரத்துல எவ்வளவு நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிருப்பா? 7ஆம் உறுப்பு யாரு? அப்ப அதை போறதுக்கு முன்னுக்கு வழக்கம் போல என்ன ஏ எவ்வளவு, டி எவ்வளவு, என் எவ்வளவு, 7ஆம் உறுப்பு தான் கேள்வி. 7ஆம் உறுப்பு தான் கேள்வி சரியா? அப்ப டிஎன் சமன்பாடு போடுவோம். TN7 ஏ சக என் சய 1 தர டி. அப்ப 7ஆம் உறுப்பை காணும்னு சொன்னா ஏ எவ்வளவுல இது தொடர்ல ஏ எவ்வளவு? 105. டி எவ்வளவு? பொது வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க? 14. டி 14. 7 உறுப்புகளோட கூட்டத்தை காண சொன்னா என்சமன 7ஆம் உறுப்பை காண சொன்னா என்சமன எவ்வளவு? 7. என்சமன. ஓகேவா? அப்ப 7ஆம் காணப்படும் என்சமன 7. ஏக்கு பதிலா 105. ஏக்கு பதிலா 105 சக பதிலா என்ன விடப்புறம் 7 தர டி. டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கான்? 14. டி 14. 105 சக 7ல இருந்து 1 போன 6 தர 14.
என்ன பிள்ளைகள் கூட்டணுமா? பெருக்கணும். 84. குட் மாஸ் ஆர்டர்ல பெருக்கணும். என்ன முதல்ல பெருக்கினா எவ்வளவு? 84. 84. 84 கூட்ட 189. 189. 17வது வாரம் 180 நிமிடம். நிமிடத்துல தருகன்னு சொல்லியிருக்கு. அது ஏற்கனவே நிமிடத்துல தான் இருக்கு. இந்த கேள்வி நிமிடம் 105 நிமிடத்துல தந்திருக்கு. அப்ப நிமிடத்துல மாத்த தேவையில்லை தானே, அது ஆல்ரெடி நிமிடத்துல தான் இருக்கு. சரியா? அப்புறம் அதை பார்த்து குழம்புறல என்ன நிமிடத்துல மாத்தணுமா 60 பிரிச்சு விடுவோம்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நிமிடத்துல தான் இருக்கு. சரியா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்க. அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாம்? சரியா? இந்த வசனங்கள் பாருங்க, மொத்த என்று சொன்னா என்ன ஞாபகம் வருமோ அத மாதிரி எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும். எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221க்கு மேற்பட்டதாக இருக்கும். என்ன கேள்வி விளையுது இது? என்ன கேள்வி? 221 எத்தனையாம் முறை? 221 அந்த தொடர்ல ஒரு உறுப்பா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. உறுப்பா இருக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா 221 இப்ப தாண்டுவான்னு கேட்டு. சரி, எங்க பாருங்க, இதுல போகக்குள்ள பாருங்க, கடும் உழைப்பாளி இவ மாதிரி இருக்கும். படிக்கக்குள்ள ஒரு நாளைக்கு இப்ப படிக்கிற நேரத்தை விட அடுத்த நாள் படிக்கிற நேரத்தை எப்பவுமே கூட்டிட்டு போகணும் வாழ்க்கையில. ஏன்னா எப்பவுமே நாங்க செய்யற ஹார்ட் ஒர்க்கை கூட்டிகிட்டே போவோம். அவன் முதல் வாரம் 105 போட்டியில வெல்லணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டான். முதல் வாரம் 105 நிமிடம் தான் பிராக்டிஸ் பண்றான். அதுக்கு பிறகு போன வாரமே 105 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். இந்த வாரம் அதை விட கூட நேரம் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு வெறித்தனமா 119 14 நிமிடம் கூடுதலா பிராக்டிஸ் பண்றான். சரியா? அதே மாதிரி திரும்ப அடுத்தத இன்னொரு 14 கூட வரும். 14 எவ்வளவு? 133. 130. அப்படியே ஒவ்வொரு வாரமும் அவ 14 நிமிடமா முதல் வாரம் செய்த நேரத்தை விட கூட நேரம் செலவிடுறான். செலவிட்டு ஏதோ ஒரு கிழமையில அந்த 7வது கிழமையில 189 என்ன? 7வது கிழமை 189 நிமிடம் செலவிடுறான். சரியா? அப்ப 8வது கிழமை சும்மா எழுதி பார்ப்போம். இந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு சும்மா மேனுவலா நாங்க எழுதி பார்ப்போம் எப்படி வருது. இது 7வது வாரம். 7வது வாரத்துல 189. 8வது வாரம் எவ்வளவா இருக்கும்? இதோட 14 கூட்டினா எத்தனை? 203. என்ன? 203. 203. 8வது வாரம் 14 கூட்டினா 93, 10 கூட்டினா 203. 8வது வாரம் 203 நிமிடம் பிராக்டிஸ் பண்றா. 9வது வாரம் 217. 217 நிமிடம். 9வது வாரம் 217 நிமிடம் பிராக்டிஸ் பண்றாங்க. 10வது வாரம் 231. 231 நிமிடம் பிராக்டிஸ் பண்றார். 221 இந்த தொடர்ல ஒரு உறுப்பாக அமையுமா? இல்ல சார். இல்ல சார். 9ஆம் உறுப்பு 217, 10ஆம் உறுப்பு 231, அதுக்கு நடுவுல அதுக்கு இடையில தான் இருக்கு 221. அப்போ ஒரு உறுப்பிட எண்ணிக்கை, சரியா, ஒரு உறுப்பிட எண்ணிக்கை வந்து எப்பவுமே ஒரு நேர்நிறை எண்ணாக இருக்கும். 9.5 என்று சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு உறுப்பா அமையுமா? அமையாது. உறுப்பா அமையாதுன்னு காட்டுகன்னு சொன்னா அது ஒரு நேர்நிறை எண் இல்லைன்னு சொல்லி காட்டினாலே போதும். இப்ப தரப்பட்டுள்ள ஒரு உறுப்பு 221 இத்தொடரில் ஒரு உறுப்பாக அமையாது என காட்டுகன்னு சொன்னா இப்ப 221 டிஎனுக்கு பல 221 போட்டு அது எத்தனையாம் உறுப்புன்னு பார்ப்பீங்க. அது முழுவன்ல வராட்டி இது ஒரு நேர்நிறையன் இல்லை. என்ன, ஒரு முழுவன்ல இல்லை. ஆகவே இத்தொடரில் இது ஒரு உறுப்பாக அமையாது சொல்லி எழுதலாம். ஓகேவா? அப்ப இப்ப இதுல சும்மா நாங்க இதுல எழுதி பார்த்தா எங்களுக்கு விளங்குது எந்த வாரத்துக்கு பிறகு என்ன பிள்ளை பாருங்க, எத்தனையாம் வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடத்துக்கு மேல செய்யறா. எத்தனையாவது வாரத்தில்? 10ஆம் வாரம். 9ஆம் வாரத்துல 221 நிமிடத்தை விட கூடுதலா பிராக்டிஸ் பண்றாவா? இல்ல சார், குறைவா. இல்ல. இந்த வாரத்துல 221 நிமிடத்தோட கூடுதலா 10ஆம் வாரம்.
பத்தாம் பாரத்துல. பத்தாம் வாரத்துல தான் கூடுதலாக பிராக்டிஸ் பண்றா. அப்ப உங்களுக்கு விட தெரியும். சரியா, விட தெரியும். அப்ப எங்களுக்கு தெரியும் சமப்படுத்த இயலாது. ஏன்னா இவரை சமவன்னு போட்டு எழுத இயலாது. டிஎனுக்கு 221க்கு சமப்படுத்தி எழுத இயலாது. அப்ப 221 விட சரியா கூடுதலாக இருக்க போகுது. 221 விட கூடுதல். இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி செஞ்ச முடியல. எப்ப செஞ்சாங்க? 90. ஞாபகம் இருக்கா? தொண்ணூறு ஒரு கேள்வி செஞ்ச ஞாபகம் இருக்கா? 90 எத்தனையாவது வருடம்? முதலாவது என்ன? 90லும் குறைவாக மல்ல செடி இருக்கும் எத்தனை நிறைகள், எத்தனையாம் உறுப்பு? 90லும் குறைவாக. அங்க 90லும் குறைவாக என்று சொல்லக்குள்ள நாங்க டிஎன் சிறிது 90 என்று சொல்லி போட்டு செய்யறாங்க அந்த கல்வியை. டிஎன் சிறிது 90 என்று சொல்லி போட்டு அந்த கேள்வியை செய்யறாங்க. அப்ப இங்கே டிஎன் சிறிது 221 போட போறோமா? டிஎன் பெரிது 221 போட போறோமா? டிஎன் பெரியது 221. டிஎன் பெரிது 221. சரியா? அப்ப அதை போடுவோம். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் டிஎன் பெரிது 221 போட போறோம். அப்ப பாருங்க பிள்ளைகள், நமக்கு தெரியும் எத்தனையாவது கேள்வி இது? மூன்றாவது. கோமலகம் 3. எப்ப 221 விட கூடுதலாக இருக்கும்? எந்த வாரத்திலிருந்து கூடுதலாக இருக்கும்? சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் டிஎனுக்குரிய சாம்பாடு என்ன? டிஎனுக்குரிய சாம்பாடு ஏசக என்சை ஒன்று தர டி. ஏ சக என் சாய ஒன்று டி. என்ன? ஏ சக என் சாய ஒன்று டி. ஏ சக என் சாய ஒன்று டி. டிஎனுக்கு பதிலா ஏ சக என் சாய ஒன்று டி. 221. ஏக்கு பதிலா என்ன போட போறோம் பிள்ளைகள்? ஏக்கு பதிலா என்ன போட போறோம்? 105. 105. சரியா? என் தெரியுமா? தெரியாது. தெரியாது. டி எவ்வளவு? 14. 14. பெரிது 221. சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இது நாங்க எழுவா மாற்றம் செய்ய போறோம். எண்ல இருந்து ஒன்று கழிபடுது. ஆனா இந்த எண்சை ஒன்றை இந்த 14 பெருக்குது. எண்சை ஒன்றும் 14 பெருக்கப்படுறதோட இந்த 105 கூட்டுப்படுது. அப்ப யார முதல்ல அந்த பக்கம் கொண்டு போகும்? 105. கூட்டுப்படுறது என்ன? பிளஸ் 105. கூட்டுப்படுற 105 அங்கால போனா என்ன செய்யும்? கழிப்படும். அப்ப மற்றதெல்லாம் அப்படியே அதே இடங்கள் இருக்க என்ன பிள்ளை? மற்றதெல்லாம் அப்படியே எழுதும். திரும்ப மற்றதெல்லாம் அதே இடங்கள்ல இருக்க 105 கூட்டல் அங்கால போனா என்ன செய்யும்? கழிப்படும். 105 கூட்டல் அங்கால போனா கழிப்படும். ஓகேவா? அப்ப இன்சை 1 தர 14 கழிச்சாத்தின பிள்ளைகள் 221 இருந்து 105 கழிச்சாத்தின 16. 116. இப்ப சொல்லுங்க, என்சைய உண்டு எண்ல இருந்து ஒன்று கழிப்படுது. என்சைய ஒன்று இந்த 14 பெருக்குது. 6 அங்கால பக்கம் கொண்டு போகும். 14 அங்கால என்ன செய்யும்? பிரிப்படும். பெருக்கப்படுறதா பிரிப்படும். என்சை 1 பெரிது 116 14. 116 14 பிரிச்சா 8.28. 8.28 வருதா? பிரிச்சு பாருங்க பிள்ளைங்க. 8.28 வரும். 8.28 வரும். பிரிச்சா 8.28 வரும். 8.28. சரியா? ஓ ஓகே. ஹாபிஸ் உங்களோட சரி. 8.28 அங்கால போகுமே. அப்ப ஒன்று கழிபடுது. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டுப்படும். ஒன்று கழிபடும். அப்ப அங்கால போனா கூட்டுப்படும். அப்ப 8.28 ஒன்றை கூட்டினா 9.28. 28 விட பெரிதா இருக்கு. இந்த 221 எத்தனையாம் உறுப்புன்னு பார்த்தா 9.28. 9.28 சொல்லி ஒரு உறுப்பு இல்லை பிள்ளை. முழுவன்ல வரணும். 221 தொடர்ல ஒரு உறுப்பாக அமையாது. என்று சொன்னா அதுக்கு நிறைய விட வரல. சரியா? அப்ப 221க்கு அடுத்தது 221 விட பெரிது. 221 நிமிடத்தை விட கூடுதலாக பிராக்டிஸ் பண்ற நிமிடத்தை தான் பாக்குறோம். சரியா? கூடுதலான உறுப்பு 221 விட கூடுதலான அந்த உறுப்பு 9.28 உறுப்பை விட அடுத்ததாக இருக்கும். சரியா?
அப்போ 9.28க்கு அடுத்த வார உறுப்பு முழுவதும் என்ன 10. மட்டம் தட்டுறதுல அப்புறம் இந்த இடத்துல வந்து மட்டம் தட்டல 9.28 இதுல 9.2 5 விட குறைவா தானே இருக்கு. அப்ப இது மட்டம் தட்டினா 9 அப்படி இல்லை, யோசிக்கணும். 9.28 இது எப்படி வாசிப்போம்? என் பெரிது 9.28. அப்போ 9.28 விட பெரிது. 9.28 விட பெரிய நேர் நிறைய என்ன 10. 10. 10ஆம் வாரம். ஆகவே 10ஆம் வாரம் விடை 10ஆம் வாரம். இந்த வாரத்துல முதல் முறையா 221 கூடுதலா பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நாங்க பார்த்தேன் 10ஆம் உறுப்பு 231 வந்தது என்ன. அப்ப 10ஆம் வாரத்துல தான் முதல் முறையா 221 தாண்டுவா. 221 10ஆம் வாரத்துல தான் கூடுதலாக இருக்கும். இது விளங்கிச்சா அவ்வளோ? ஆம் சார், விளங்கிட்டு. நல்ல விஷயம். சரி, அப்ப டக்குன்னு இருக்கும் மார்க்ஸை போட்டுட்டு இதை அழிப்போம். அப்ப வழக்கம் போல இதுல முதலாவது எப்பவுமே முதல் 3 உறுப்புகளை தருகன்னு சொல்லி வரும். அதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடுறாங்க? 1 மார்க்ஸ். சரியா, இதுக்கும் அதுதான். பொது வித்தியாசம் விடையை கண்டது அல்லது விடையை கண்டதுக்கு 1 மார்க்ஸ். விடையை கண்டதுக்கு 1 மார்க். அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு 3 மார்க்ஸ் இல்ல, இந்த ரெண்டாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ். அது 189 சொல்லி விடையை கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த சமன்பாட்டுக்கு அல்லது சமன்பாட்டை பிரதியிட்டதுக்கு 1 மார்க்ஸ். சரியா, ரெண்டாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ் போட்டு கொடுப்போம். ரெண்டாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது இப்ப 10ஆம் வாரம் என்று கண்டுபிடிச்சோமே, இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ். இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ். அப்ப இதுல சரியான பிரதியீட்டுக்கு 1 மார்க்ஸ். திரும்ப சமன்பாட்டுக்கு மார்க்ஸ் தரலாம். சரியான பிரதியீட்டுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இதை சுருக்கி சரியா என் பெரிது 9.28 பெரிது அதுக்கு 1 மார்க்ஸ். அங்கால கடைசி விடைக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 3 மார்க்ஸ் போட்டு கொடுங்க. மொத்தம் 3 மார்க்ஸ். அப்ப முதலாவது கேள்விக்கு 1 மார்க்ஸ், ரெண்டாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ், மூன்றாவது கேள்விக்கு 3 மார்க்ஸ், மொத்தம் 6 மார்க்ஸ் எடுத்துட்டான். சரியா, இனி கூட்டுத்தொகை போவோம். அப்ப அடுத்தது கூட்டுத்தொகை. என்ன உறுப்பு கண்டுபிடிச்சிட்டான், பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சான், எத்தனையாம் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அடுத்த கேள்வி என்ன கூட்டுத்தொகையாக இருக்கும். சரியா, அப்ப 2019 கேள்வி பாருங்க. 2019ஆம் ஆண்டு கேள்வியில 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி இதோட முடிப்போம்லே பார்ப்போம். 4வது கேள்வி, பயிற்சியின் முதல் 10 வாரங்களில் அவர் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் செலவிடும் மொத்த நேரத்தை காண்க. என்ன கேள்வி பிள்ளைகள், என்ன கேள்வி கேட்கிறாங்க? கூட்டுத்தொகை 10 உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை. 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அதேதான், முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. முதல் 10 வாரமும் அவ பிராக்டிஸ் பண்ண நேரம் அவ்வளவு. அப்ப முதல் 10 உறுப்புகள கூட்டுத்தொகை காணுமா? சரியா, முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காணும். சரியா இல்லையா? முதல் 10 உறுப்புகள கூட்டுத்தொகை 4வதுல ஏற்பாட்டா, 4வதுல ஏற்பாடு செய்ய போறோம். 4வது கேள்வி 2ஆ பிரிச்சிருக்கோம், அதுல ஏற்பாடு. அப்ப என்ன பிள்ளை, முதலாம் உறுப்பு எத்தனை? 105. வித்தியாசம் என்ன? 14. 10 உறுப்புகள கூட்டுத்தொகைன்னு சொன்னா என் எத்தனை? 10. 10. சரியா, அப்போ வழக்கம் போல கூட்டுத்தொகைக்குரிய சமன்பாடு SN சமன் இணைக்கில் 2 2A சக என்சாய 1 தர D. சரியா, முதல் 10 வாரங்கள்ல அவ செய்த மொத்த நேரம், செலவழிச்ச நேரம். சரியா, அவ பாருங்க என்னக்கு பதில் என்ன போட போறோம்? 10 வாரம்டா 10. 2 அங்கால 2 தர ஏக்கு பதில் 105 சக 10 உறுப்புன்னு சொன்னபடியா N7 10 தர 14. அப்ப 2ஆல 2 வட்டினா ஒரு முறை, 10 வட்டினா 5. 5. இஞ்சால 2 தர 105 210. 10 சக 10ல இருந்து 1 போனா 9. 9 தர 14 126. 126 என்ன 90 அங்கால 36 126 126. அப்ப 210 126 336. 236 5ஆல பெருக்கினா என்ன விட 1680. 1680. என்னது 1680 மணித்தியாலமா?
1580 நிமிடங்கள். 1680 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க முதல் 10 வாரம். சரியா? கேள்வியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? மொத்த நேரத்தை காண்கன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அது மணித்தியால நிமிடம் அப்படின்லாம் சொல்லல தானே, மொத்த நேரத்தை காண்க. ஆகவே விட வந்து 1680 நிமிடம் என்பது சரியான விட. சரி, இப்ப கடைசி கேள்வி முடிச்சு விடுவோம். கடைசி கேள்வி பாருங்க பிள்ளைகள், கடைசி கேள்வி வித்தியாசமா வந்திருக்கு. நம்மளோட வீதம் என்ன, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அதுல அவர் அவ்வாறு ஓடும், மெல்ல ஓடும் சராசரி கதி 6 km/h. 6 km/h -1 கதி தந்திருக்காங்க. சரியா? அந்நேரத்தில் அவர் மெல்ல ஓடும் மொத்த தூரத்தை காண்க. மொத்த தூரம். அப்ப சராசரி கதிக்கு ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம். சராசரி கதிக்கு என்ன சமன்பாடுகளே? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். இயங்கிய மொத்த தூரத்தின் கீழ் இயங்கிய மொத்த நேரம். மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். சராசரிக்குரிய சமன்பாடு, சராசரி கதிக்குரிய சமன்பாடு மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் சராசரி கதி என்று சொன்னா, சராசரி கதி என்று சொன்னா அதே மாதிரிதான் மொத்த தூரத்தின் கீழ் மொத்த தூரம் அதன் கீழ் என்ன, அதற்கடுத்த மொத்த நேரம். மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். சரியா? அப்ப எங்களுக்கு மொத்த நேரம் தரப்பட்டிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தரப்படையில நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த நேரம் தெரியும். சராசரி கதி தெரியுமா? தெரியாது. சராசரி கதி தெரியாதா? 6 km/h என்ன கேள்வியில தரப்பட்டிருக்கு. இவ்வாறு சராசரி கதி தான் தரப்பட்டிருக்கு. சராசரி கதி தரப்பட்டிருக்கு 6 km/h. சரியா? மொத்த தூரம் தான் கேள்வி. மொத்த தூரம் தான் கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும் சராசரி கதி என்று சொன்னா மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம். அப்ப இங்க பாருங்க, இந்த மொத்த நேரம் இங்க பிரிபடுதல அங்கால வந்து என்ன செய்யும், இங்க வந்தா பெருக்கப்படும். போட்டு போயிருக்கும், பிரதிட்டு போட்டு போயிரும். சராசரி கதி எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 6 கிலோமீட்டர் மைனஸ் 6 km/h. ஏன்னா 6 km/h. அதனால மொத்த தூரம் தெரியாது. ஏன்னா தூரம் தெரியாது எங்களுக்கு. தூரம் சும்மா எக்ஸ் ஓடும். என்ன எக்ஸ் ஓடும், தூரம் எக்ஸ். இதுல மொத்த நேரம் எவ்வளவு? 1680. 1680 என்று போடலாமா? அவருக்கும் சொல்லுங்க மதுவர்ஷன், சொல்லுங்க. 1680 மொத்த நேரம் போட்டு சரியா? 60ஆல பிரிக்கணும் சார். 60ஆல பிரிக்கணும். மாத்தணும். என்ன இங்க பாருங்க, கதி வந்து km/h வந்திருக்கு. அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர். ஒரு மணித்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர். அப்ப நேரத்தையும் என்னத்துல மாத்தணும்? மணித்தியாலத்துல. எத்தனை நிமிடம் இருக்கும்? 60 நிமிடம். 60 நிமிடத்துல எத்தனை மணித்தியாலம் இருக்கும்? 1 மணித்தியாலம். அப்ப நிமிடத்தை மணித்தியாலமா மாத்த என்ன செய்யணும்? 60ஆல பிரிக்கணும். 60ஆல பிரிப்போம். இதான் நேரம். நேரம் வந்து 1680 இல்லை, 1680 இல்லை, அது நிமிடத்தில் இருக்கு. நாங்க அதை மணித்தியாலத்துக்கு மாத்துறதுக்கு 60ஆல பிரிப்போம். அப்ப இந்த எக்ஸ், இந்த மொத்த தூரத்தை இந்த பின்னம் பிரிக்குது. அப்ப இந்த பின்னம் அங்கால போனா என்ன செய்யும்? பெருக்கப்படும். முன்னாடி 6 இருக்கு, இந்த பின்னம் இஞ்சால வந்து இந்த பிரிபடுற பின்னம் இஞ்சால வந்து பெருக்கப்படும். 1680 கீழ் 60 சமன் எக்ஸ். ஓகேவா? அப்ப 6ஆல 6 வெட்டினா ஒரு முறை, 60 வெட்டினா 10 முறை. 10ல ஒரு சைவர் இருக்கு, ஒரு சைவரையும் இன்னொரு சைவரையும் வெட்டுவோம். சரியா? அப்ப மொத்த தூரம் எவ்வளவு பிள்ளை? மொத்த தூரம் 168 கிலோமீட்டர். 168 கிலோமீட்டர். என்ன கிலோமீட்டர்? இங்க km/h, இது அவர். அப்ப அவர் மட்டுப்பட்ட அலகு வந்து தூரத்தின் அலகு வந்து கிலோமீட்டர்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்ப இந்த பகுதிக்கு புள்ளிகளை போட்டுக்கொள்வோம். இந்த பகுதிக்கு அப்ப இவ்வளவு நேரம் 6 மார்க்ஸ் வந்துட்டேனே, 6 மார்க்ஸ். அப்ப கூட்டுத்தொகை காண்றதுக்கு சரியா? இதுல கூட்டுத்தொகை காண்டனாங்கல்ல, கூட்டுத்தொகை இதுல சமன்பாடு. கூட்டுத்தொகை சமன்பாடு இதுக்கு முதல் பாவிக்கிறது தானே. இப்ப சமன்பாடு அல்லது பிரதியீடு
அதுக்கு ஒரு புள்ளி. சமன்பாடு அல்லது பிரதியீடு அதுக்கு ஒரு புள்ளி. அதே மாதிரி 1680 நிமிடம் என்று கண்டுபிடிச்சதுக்கு ஒரு புள்ளி. 2 மார்க். சரியா? அதே மாதிரி இங்க சராசரி கதியில சமன்பாடு சரியா பிரதியீட்டுக்கு இந்த இது அல்லது இது சரியான பிரதியீட்டுக்கு ஒரு புள்ளி. 168 கிலோமீட்டர் என்று கண்டுபிடிச்சதுக்கு ஒரு புள்ளி. ஓகேவா? மொத்தம் 10க்கு 10. எத்தனை பிள்ளைகள்? 10க்கு 10. வித்தியாசமான கேள்வி தானே கடைசி கேள்வி. என்ன இது வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி வேற இல்லை. சராசரி கதையை கொண்டு போய் கூட்டல் விருத்திகளை போடல. அது வேற இடங்கள்ல வருது. ஓகே, குட் குட். போடுங்க பிள்ளை. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ப இதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா 2019? இல்ல சார். இல்ல என்ன? சரி, ஓகே ஓகே பிள்ளை. அப்ப இது வரைக்கும் பொறுமையா இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் வித்தியை நாங்க நிறைவு செய்திருக்கிறோம். நான் நிறைவு செய்தா மட்டும் போதாது, நீங்க நிறைவு செய்யணும். ஏன்னா 2019 இருந்து 2025 வரைக்கும் செய்திருக்கிறோம். அம்மா 16, 17, 18 ஒரு பொருத்தமான நேரத்துல நான் உங்களுக்கு செய்து விடுறேன். சரியா? அப்ப இந்த டிஎன் சமன்பாடு எஸ்என் சமன்பாடு பாடமாக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வி முதல் 3 உறுப்புகளை முறையை எழுதுகன்னு சொல்லி முதலாவது கேள்வி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது எண்ணாம் உறுப்பை காண்க. ஏன்னா எண்ணாம் உறுப்பை, அதாவது இப்போ 7ஆம் உறுப்பை காண்க, 10ஆம் உறுப்பை காண்க. அந்த கேள்வியில பந்தியில வேற வேற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதுல பாருங்க, யாரோ ஒரு கீதா வந்து உடற்பயிற்சி செய்யறான் எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நாங்க அதெல்லாம் விட்டு போட்டு கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்திட்ட டேர்ம்ஸ்ல அந்த கேள்வியை சுருக்கி யோசிப்போம். அதாவது 7ஆம் உறுப்பை காண்கன்னு சொன்னா டிஎன்ல என்னக்கு பதிலா என்ன போடுவோம்? அதுவே இப்ப இந்த கூட்டல் தொடர்ல இப்ப ஒரு 315 எத்தனையாம் உறுப்பு என்று சொல்லி கேட்டா எதுக்கு பதிலா இதை போடுவோம்? டிஎனுக்கு பதிலா 315 போட்டு என்ன காணுவோம். சரியா? அத மாதிரி முதல் 10 உறுப்புகளையும் கூட்டுத்தொகை காண்க என்று சொன்னா என்னக்கு பதிலா என்ன போடுவோம்? கூட்டுத்தொகை சாம்பார்ல 10. அந்த கூட்டுத்தொகை காணுவோம். சரியா? அத மாதிரிதான் பெருக்கல் உறுதியிலையும் பிள்ளைகள், பெருக்கல் உறுதியிலையும் அதே மாதிரி தான், கூட்டல் விதியும் அதே மாதிரி தான். அப்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாடல் கேள்விகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கேள்வி வந்து கூட்டல் விருத்தி எல்லாருக்கும் 10க்கு 10 புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு இலகுவான கேள்வி. சரியா பிள்ளைகள்? ஓகே, கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. அப்ப இன்னொரு வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார். பாய் சார்.